மதுரையில் என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். செய்தியாளர் ஜெகநாத் நம்முடைய இணைகிறார். ஜெகநாத், சொல்லுங்கள், இப்போ மதுரையை பொறுத்த வரைக்கும் எப்படி தயாராகிட்டு இருக்குது நாளைய வாக்குப்பதிவுக்கு? வணக்கம். நாளை தமிழகத்தின் 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தலில் மதுரையை பொறுத்த வரைக்கும் 10 சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. இந்த 10 சட்டமன்ற தொகுதிகள் பார்க்கும்போது அதிமுக, திமுக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள், குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த 129 வேட்பாளர்கள் களத்தில் களம் காண இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தேர்தலானது நாளை காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்க இருக்கிறது. மாலை 6 மணி வரை இந்த வாக்குப்பதிவானது நடைபெறும். மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 10 சட்டமன்ற தொகுதிகள் குறிப்பாக 24,96,190 வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள். மேலும் பார்த்தீர்களானால் 12,22,309 ஆண் வாக்காளர்களும் 12,73,609 பெண் வாக்காளர்களும் நாளைக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். குறிப்பாக மதுரை கிழக்கு, திருப்பரங்குன்றம் மற்றும் திருமங்கலம் தொகுதிகளில் அதிகபட்சமாக 15 வேட்பாளர்கள் போட்டியில் இருக்கிறார்கள். குறிப்பாக மதுரையை பொறுத்த வரைக்கும் இந்த மேற்கு, சோழவந்தான் இந்த தொகுதிகளில் 14 பேர் போட்டியிடுகிறார்கள். மேலூர், வடக்கு தொகுதிகளில் 13 பேர் போட்டியிடுகிறாங்க. மதுரை மத்திய தொகுதி உசிலம்பட்டியில் 12 பேர் போட்டியிடுறாங்க. மேலும் குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா மதுரை தெற்கு தொகுதியில் 6 நபர்கள் மட்டுமே போட்டியில் பங்கேற்கிறாங்க. மேலும் 10 சட்டமன்ற தொகுதிகளில் அந்த வாக்காளர்களுடைய வாக்களிக்க ஏதுவாக 3079 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3695 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் 3695 கட்டுப்பாடு இயந்திரங்களும் 4001 வாக்காளர்கள் சரிபார்க்கக்கூடிய தணிக்கை இயந்திரங்களும் வாக்குப்பதிவில் பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக 14,780 வாக்குச்சாவடி அலுவலர்கள் வாக்குப்பதிவு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். மேலும் 335 பதட்டமான வாக்குச்சாவடிகள், 408 நுண் பார்வையாளர்கள், கண்காணிப்பாளர்கள் ஒரே இடத்தில் பார்த்தீர்கள் 10க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் உள்ள 20 மையங்களில் பல வண்ணங்கள் வழித்தடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேலும் அந்த வழித்தடத்தில் வாக்குச்சாவடி என்னும் விவரமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனால் வாக்காளர்கள் எளிதில் தங்களது வாக்குச்சாவடிக்குள்ள செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேலும் அந்த பெண்கள் மற்றும் பெண் அலுவலர்கள் பணியாற்றும் 10 மாதிரி வாக்குச்சாவடிகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. திருவிழா கோலம் போல காட்சியளிக்கிறது. குறிப்பாக இந்த வாழை மரம் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்வேறு வாக்குச்சாவடிகளானது திருவிழா கோலம் போல காட்சியளிக்கப்படுகிறது. வாக்குச்சாவடி மையங்களில் துணை ராணுவத்துடன் இணைந்து தமிழக காவல்துறை பாதுகாப்பும் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் தற்போது நாம் மதுரை இந்த சேதுபதி மேல்நிலை பள்ளியில் இருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி மையத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கிருந்து பல்வேறு வாக்குச்சாவடி அலுவலர்கள் இங்கு அவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுது. தற்போது நாம் வாக்கு எண்ணும் இந்த இயந்திரமானது ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களில் பொருத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை சரிபார்க்கக்கூடிய நிலவரம் தற்போது அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இங்கு வரக்கூடிய வாக்காளர்களுக்கு ஏதுவாக சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து இடங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு வரக்கூடியவர்களை கண்காணிக்கப்படுகிறார்கள். இங்கு பெரிய வாக்குச்சாவடி மையம் என்பதால் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் இந்த பந்தல்கள் அமைக்கப்பட்டு இந்த வாக்காளர்களுக்கு வெயிலின் தாக்கத்தை குறைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த பகுதி முழுவதும் பார்த்தீர்களானால் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. மேலும் வரக்கூடியவர்களுக்கு தண்ணீர் வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது, கழிப்பறை வசதி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வாக்காளர்கள் அவர்களை சோதனை செய்த பின்பே வாக்குச்சாவடி மையத்துக்குள் அனுப்புவது தயாராக இருக்கிறார்கள். தற்போது நாளை காலை நடைபெறக்கூடிய இந்த தேர்தல் நடைபெறக்கூடிய மதுரை மாவட்டம் தயாரான நிலையில் இருக்கிறது. தற்போது அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இந்த வாக்கு இயந்திரத்தை தற்போது பொருத்தும் பணியில் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.